பல வருடங்களுக்கு முன்னாடி எங்க தான் இவங்க போனாங்க அப்படின்னு எல்லாரும் தேடிட்டு இருந்த ஒரு பிரபலம். ஆனா தேடப்பட்ட சமயத்துல அவங்க கிடைக்கல. ஆனா இப்போ மொபைல்ல எடுத்தாலே இவங்க வீடியோ தான் இப்ப சுத்திட்டு இருக்குன்னே சொல்லலாம். அவங்க தான் சிங்கர் சுஜித்ரா. இப்போ எங்க இருந்து வந்திருக்காங்க, இவ்வளோ நாள் எங்க போயிருந்தாங்க, இவங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சுஜித்ரா 1982 ஆகஸ்ட் 14 சென்னையில பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா பேரு ராமதுரை, அம்மா பேரு பத்மஜா. இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் கூட இருக்காங்க. அவங்க பேரு சுனிதா. சுஜித்ராவுடைய சின்ன வயசுலயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா பாட்டி தான் இவங்களை வளர்த்தாங்களா. சின்ன வயசுல இருந்தே இவங்க ஒரு தனிமை விரும்பியா இருந்திருக்காங்க. இவங்க புக்ஸ் தான் ஆர்வமா படிப்பாங்களாம். வெளியில வந்தா அவங்க ரொம்பவே சைலண்டா தான் இருப்பாங்களாம். இவங்களுக்குன்னு க்ளோஸ் ஃப்ரெண்டுனா அது அவங்க பாட்டியும் அப்பாவும் தானா. இவங்களோட தான் இவங்க கிரிக்கெட் பார்க்கறது அண்ட் பாட்டு பாடுறதுன்னு செம ஜாலியா இருப்பாங்களாம். இப்படி ஜாலியா போயிட்டு இருந்த இவங்க லைஃப்ல சுஜியோடைய 23 வயசுல அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாராம். அவங்களுடைய அப்பாவுடைய இழப்பு அவங்களால தாங்க முடியாம இருந்திருக்கு. அண்ட் இவங்களுக்கு எடிட்டோரியல்ல ஜாப் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் இவங்க சென்னையின் குரலாவே மாறிட்டாங்க. எஸ், ஒரு ஃபேமஸ் ரேடியோ ஸ்டேஷன்ல ஆஜேவா அவங்களுக்கு வேலை கிடைச்சது. இவங்க பேசுற ஸ்டைல பார்த்து மியூசிக் டைரக்டர் உங்க உச்சரிப்பு அண்ட் வாய்ஸ் நல்லா இருக்கு, நீங்க பாடுவீங்களான்னு சங்கீதம் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. உடனே சுஜி, இல்ல சார், எனக்கு கர்நாடிக் மியூசிக்லாம் தெரியாது, ஆனா வெஸ்டர்ன் நல்லா பாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க நாளைக்கு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இவங்க சினிமாவில் பாடின முதல் பாடல் தான் மே மாத 98 நான் மேஜர் ஆனேனே சாங். சில படத்துல சின்ன சின்ன ரோலும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா டப்பிங் ஆர்டிஸ்டா நிறைய ஹீரோயினுக்கு பேசியிருக்காங்க. இப்படி கலகலப்பா போயிட்டு இருந்த இவங்க லைஃப்ல கல்யாணம்ங்கிற ஒரு விஷயமும் வந்துச்சு. இவங்க கார்த்திகா கல்யாணம் பண்ணாங்க. இது 100% அரேஞ்ச் மேரேஜ் தான் இருந்திருக்கு. கார்த்திக் தான் சுஜித்ராவை தேடி தேடி போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா. இதுல சுஜித்ராக்கு விருப்பமே இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்ததா அவங்களுடைய கணவர் கார்த்திக் ஒரு ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னு. டாக்டர் கிட்ட போய் கேட்கும்போது தான் குழந்தை பெத்துக்கிற எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு, பட் உங்க கணவருக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரா. யாரடி நீ மோகினி படத்துக்கு அப்புறமா தனுஷும் கார்த்திக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அந்த சமயத்துல கார்த்திக் அண்ட் தனுஷ் என்ன பிராங்க் பண்றதுக்காக என்னுடைய போன்ல இருந்து சுஜி லீக்ஸ்னு நிறைய ஆக்ட்ரஸ் உடைய போட்டோஸை போட்டு அதுக்கப்புறமா என்னோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு என்னையே சொல்ல சொன்னாங்க. இந்த சுஜி லீக்ஸ்க்கு அப்புறமா சுஜி லண்டன்ல போய் கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்திருக்காங்க. எல்லா விஷயமும் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா பிக் பாஸ்க்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க நிறைய சாங்ஸ் பாட போறாங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் திடீர்னு ராஜா அப்படிங்கிற ஒரு அட்வொகேட்டை செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அண்ட் இப்போ இவங்க செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற கமல், தனுஷ், ஷாருக் கான், கரண் ஜோகர் அப்படின்னு பெரிய பெரிய ஆளுங்க பத்தி மிகப்பெரிய அலிகேஷன் சொல்லிட்டு வராங்க. இதுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க இது வரைக்கும் எந்த ஒரு குரலுமே கொடுக்கல. ஆனா இவங்க மட்டும் டெய்லி ஒரு சேனலுக்கு போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு வராங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேலும் சுஜித்ரா பத்தியா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.